ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம். ஆதிசிவன் தலை அமர்ந்த ஆணவமாம் அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆம், இவருக்கு நல்ல பேரு வச்சவர் பரமேஸ்வரன் தான். இந்த எல்லா லோகங்களுக்கும் பணம் தேவைப்படுது. இந்த பணத்தின் மதிப்பை எப்படி கணக்கிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் தங்கத்தை வச்சு தான் கணக்கிடுறாங்க. பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே தங்கம்தான். இந்த தங்கத்தை வைத்துக்கொண்டு எந்த நாட்டில் வேணாலும் நாம் வாணிபம் செய்யலாம், பொருள் வாங்கலாம், பொருள் கொடுக்கலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த உலோகம் தங்கம். அந்த தங்கத்தோட பேரைத்தான் அசுரர் கூட்ட தலைவனுக்கு சொர்ணபானு அப்படின்னு வச்சிருந்தார். அப்பேற்பட்டவன் தான் இந்த ராகு கேது. ஒரு விதியின் வசத்தால், ஒரு சபல புத்தியினால், வேற ஒன்றும் இல்லையா, பெரிய தப்பெல்லாம் பண்ணலை, ஒரு விதி ஒரு சபலத்தால் ஏற்பட்ட ஒரு குறுக்கு வழி. அந்த அவளை எப்படி அடையணுமே தீரும் அப்படின்னு சொல்லி சில பேர் குறுக்கு வழியில் கையாண்டுறாங்க இல்லையா, அதுபோல் சபலத்தால் அந்த அமுதத்தை எப்படி சாப்பிட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழியில் இறங்கி அந்த அமுதத்தையும் சாப்பிட்டு தண்டனை அனுபவித்து, இந்த தண்டனை அனுபவிக்கும் பொழுது பரமேஸ்வரன் அந்த தண்டனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த உருவத்தை மாற்றி நிழலாக மாற கடவுது அப்படின்னு சொல்லி, இந்த தலை வேறு உடம்பு வேற போனது தான், அதெல்லாம் நீங்கள் உடைக்க முடியாது போயா அப்படின்ட்டு அவர் கேட்ட எத்தனையோ கோரிக்கைகளில் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த நிறைவேற்றுதல் மூலமாகத்தான் இவருக்கு கிடைச்ச பதவி நவகிரக சப்த கிரகங்களில் 2 பேரும் சேர்க்கப்பட்டு நவகிரகங்கள் பதவியாக பெற்றார். இதில் நிழலாக பின்தொடர்ந்து மக்களை நிழலாக பின்தொடர்ந்து சென்று அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு நீ பலன்களை தீர்ப்பை நீயே கொடுத்துடலாம் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவுப்படி தான் இப்போ செயலை புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த சொர்ணபானுவாகிய ராகு கேதுக்கள். அவர் ஒருத்தராக இருந்தார், கடைசியில் இப்போ 2 பேராக போயிட்டாரியா. அதாவது தலை வேறு உடம்பு வேற ஆயிட்டாங்க. தலை அதாவது தலை கண்டங்கரேருன்னு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உடம்பு பயங்கரமாக சிவப்பாக இருக்கும். இந்த கருப்பு சிவப்பு உடம்பு சிவப்பாக போச்சு, தலை கருப்பாக போச்சு. ஏன்னா அமுதம் உள்ளே இறங்குனது உடம்புக்குள்ளே போய் விழுந்துக்கிடுச்சு. அப்போ உடல் என்பது அங்கே சிவப்பாயிருச்சு. இங்கே அமுதம் தலையில் நாக்கில் நிற்காது, உள்ளே இறங்கி ஓடி போயிடுச்சு. அதனால் இது கண்டங்கரேருன்னு ஆயிடுச்சு. இந்த 2மே கருப்பும் சிவப்புமாக இருந்தவங்க நிழலாக இருக்க கடவது, இருளாக இருக்க கடவது அப்படின்ட்டு பரமேஸ்வரன் உத்தரவு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இவங்க இங்கே நிழலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நிழல் அவங்கள கண்ணால் பார்க்க முடியாது. இந்த 7 கிரகங்களை எல்லாம் அந்த பூத கண்ணாடி வச்சோ இல்லை தவம் இருந்தோ பார்த்துடலாம். இந்த ராகு கேதுக்களை மட்டும் தவத்தினால் பார்க்கலாம், அந்த பூத கண்ணாடி மற்றதெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ஒரு ரகசியமானவங்க. ஒரு ஜாதகன் ஒரு ரகசிய செயலை செய்கிறான்னு சொன்னால் அந்த ராகு அங்கே குறுக்க நிற்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ரகசியமான செயல்கள்லாம் செய்யலாம். கள்ளத்தனம் புரிவதற்கும் இந்த ராகு தான். ஆனால் கள்ளத்தனமாக தானே இவர் போய் மார்வேஷம் போட்டு அமுதத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அதே போல் ராகு ஆட்டுவிக்கப்படுகிறவர். ராகுவினால் ஆட்டுவிக்கப்படக்கூடிய ஒரு ஜாதகன் கள்ளத்தன வேலையில் அதிகமாக ஈடுபடும். அந்த மாதிரி தான் இந்த ராகு செயல்படுகிறார். இந்த ராகு பெயர்ச்சி எப்பொழுது அப்படின்னு சொன்னால் 26/4/2025 சனிக்கிழமை இரவு 7:52 அளவில்
மீனத்தில் இருந்து வந்த ராகு கும்ப ராசிக்கும், கன்னியில் இருந்து வந்த கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகின்றார்கள். இவர்களுடைய பெயர்ச்சியானது பெரும்பாலும் எல்லாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எதுக்கெடுத்தாலும் சனியை தூக்கி போட்டுருவாங்க. சங்கடம் வந்துருச்சா சனியை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க யாராவது குண்டக்க மண்டக்க பேசி சண்டை வந்திருக்கும், வந்தாயா பேசினாயா 7.5 போட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது 7.5 அவ்வளோதான். சனியை பற்றி மட்டும்தான், சனி தான் சங்கடத்தை கொடுப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிடுது. அதான் சொல்லல, வேற எதுக்கோ பேசுவாங்க. இவங்க விதண்டவாதம் பேசியிருப்பான். விதண்டவாதம் பேசுறதுக்கு ராகு தான் காரணம். இந்த விதண்டவாதம் பேசுறதுனால சண்டை வந்திருக்கும். அவன் வந்தாயா பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், வந்தாயா நல்லாத்தாயே பேசிக்கிட்டு இருந்தான், இவன் என்னத்தையோ சொன்னான், அவன் என்னத்தையோ சொன்னான், 7.5 போட்டு அவன் பாட்டு போயிட்டாயா. அதுக்கு பேர் 7.5. இந்த மாதிரி 7.5ன்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. 7 மணி என்ன சார் ஆகுது, 7:31 அப்படிம்பாங்க. நம்ம கடிகாரத்தை அவன் கடிகாரத்தையே நம்ம பார்த்தோம்னா 7:30 தான் நிற்கும். என்ன சார் ஒரு நிமிஷம், 7.5ன்னு சொல்லக்கூடாதுங்க, 7:30ன்னு சொல்லக்கூடாதுங்க, 7:29 சொல்லணும், 7:31 சொல்லணும், 7.5ன்னு சொல்லக்கூடாதுங்க அப்படிம்பான். அடப்பாவி, இதுக்கே இவ்வளவு பயமா அப்படின்னு சொல்வதற்கே பயப்படலாம். தீ அப்படின்னு சொன்னால் வாய் வெந்துடும் அப்படிங்கிறது போல் அவனுடைய கணக்கு. இப்படி அதையும் மீறி சில பேர் சொல்லுவாங்க, வந்தாங்க பேசுனாங்க 7.5 போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள். என்ன சம்பவம் நடந்தது, இது ராகுக்கு தான் இங்கே அதிகாரம். ஆனால் அவன் சொன்னது சனியை தூக்கி போட்டான். இந்த மாதிரி தான் எதுக்கெடுத்தாலும் 7.5 அப்படின்ட்டுருவாங்க, சனியன் அப்படின்ட்டுருவாங்க. இங்கே விளையாடி கொண்டிருப்பது ராகு. விதண்டவாதமாக பேசுறதுக்கு ராகு தான் காரணம். ஏன்னா இவங்கெல்லாம் பின்னோக்கி பயணம் செல்லக்கூடியவர்கள். எல்லாரும் இப்படித்தான் போகணும்னு போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவர் ஏன் இப்படி போனால் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அந்த மாதிரி கொண்டக்க மண்டக்க ஏனத்து கோணம் அப்படிம்பாங்கள்ல, அதுக்கு இந்த ராகு தான் அதிபதியாக விளங்குகிறார். இப்போ இந்த ராகுவை பற்றிய ஒரு சுருக்கமான செய்திகளை பார்த்துருவோம். கேதுவை பற்றிய சுருக்கமான செய்தி, ராகு கேதுக்களில் இவங்க எப்படி அமுதத்தை கேட்டாங்க, இந்த ஒரு விளக்கத்தை 100% 1% அந்த சிம்ம கேது பயிற்சியில் பேசியிருப்பேன். இந்த ராசியில் கேட்காதவங்க உங்களுக்கு அதை பற்றிய விளக்கம் ஒரு சிறு குறிப்பு வேணும்னு சொன்னால் இதே ராசியை சிம்ம கேது பயிற்சியில் போய் உங்கள் ராசியை போய் பார்த்தீங்கன்னா அதில் விளக்கம் தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு சிறு குறிப்பு தான் தந்திருக்கிறேன். அது ஒரு முழுமையான குறிப்பு கிடையாது. அதை பற்றியெல்லாம் முழுமையாக பேசணும்னு சொன்னால் மணிக்கு நாள் கணக்காகும். அந்த மாதிரியெல்லாம் செய்திகள் இருக்குது. அது நமக்கு இதெல்லாம் உபயோகப்படாது. இதெல்லாம் என்ன பலன்னு சொல்லுங்கள் சாமி, நாங்கள் கேட்டு போகிறோம் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கியே, கதையை பலன் சொல்ல மாட்டேங்கியே அப்படிங்கிறான். அதனால் நம்ம இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பலனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த ராகுவை பற்றிய செய்தி குறிப்பு, இவருடைய ஒரு பயோடேட்டா பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்படி போவோமே, போனால் கொஞ்சம் ஓரளவு தெரியுமே. இதை வாழ்த்துறவங்க வாழ்த்தட்டும், தூற்றுறவங்க தூற்றட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதாவது எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, இதில் ஒரு 2 பேர் பலன் அடைஞ்சால் கூட அது ஒரு புண்ணியமாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அந்த பயோடேட்டாவை பற்றி பார்த்துடலாம். ராகு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சொன்னல, இவருடைய உருவம் கண்டங்கரேன்னு இருக்கும், கருமை நிறம் உடையவர், உயரமானவர், அதே சமயத்தில் உயரமானவர். இவர் ஒரு பெண் கிரகம். இவருக்குரிய மலர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் மந்தாரை மலர். உணவுகளில் எதில் இருக்கிறாரு அப்படின்னா உளுந்தம் பயறு, உளுந்தம் பருப்பு. நம்ம உளுந்த வடை சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் 1980 உண்மையான உளுந்த வடையெல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய வடையெல்லாம் உளுந்த வடைங்கிற பேரில் வேற எதையோ போட்டு வடையை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இதுதாயா உளுந்த வடைன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து போச்சுன்னா அந்த வடையினுடைய தன்மையே மாறி போயிடும். வருங்கால சந்ததிக்கு உளுந்த வடைன்னா இப்படித்தான் இருக்கும் போலுக்கையான்ட்டு போயிடுவான். ஆக உண்மையான உளுந்த வடையை பற்றி அந்த ஜெனரேஷனுக்கு தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி காலங்கள் கலியுகத்தில் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராகு பகவானுக்கு ஒரு 3 நட்சத்திரத்தை பாத்திய வதையா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு போயிட்டார். அவர் வாட்டுக்கு சொல்லிட்டு டபார்னு போயிருந்தார், உத்தரவை கொடுத்துட்டு. அவர் ஈசன் நினைச்சாருன்னா உடனே டபக்குன்னு எல்லாம் அருளை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி அருள் கொடுக்கும்போது தான் சில அந்த அருள் கொடுத்ததில் திருவாதிரை சுவாதி சதயத்தை நீயே வச்சுக்கப்பா அப்படின்ட்டு போயிட்டார். 3 தொகுதிகளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது போல் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த திருவாதிரை சுவாதியில் இந்த 2 நட்சத்திரம், திருவாதிரையும் சுவாதியும் ஸ்திரீ நட்சத்திரங்கள். சதயம் என்பது அலி நட்சத்திரம் ஆகும். இவருடைய கிரகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் தாமச குணம் உடையவர், சர கிரகம். இவர் ஒரு ராசிக்குள்ள என்ட்ரி ஆகணும்னு நினைச்சாருன்னு சொன்னால்
3 மாதத்துக்கு முன்னாலே இவருடைய பலனை தொடங்க ஆரம்பிச்சிருவார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிறது போல் அவருடைய பலாபலன்களை அப்பப்போ லேசாக அப்படி தூக்கிட்டு வருவார். 3 மாதத்துக்கு முன்னால் இப்போ 21 26/4 பேச்சியாக இருக்காருன்னு சொன்னால் ஜனவரி மாதமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு பலனை லேசாக தூவ ஆரம்பிச்சிட்டார். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, லேசாக அங்கங்கே தூவிக்கிட்டு வருவார். நல்ல பலன் அப்படின்னு சொன்னால் சில சிக்னல்கள் தெரிஞ்சிருக்கும். கெட்ட பலன்கள் அப்படின்னு சொன்னால் இவருடைய இருப்பு எங்கே இருக்கிறாருன்னா ஒரு உடம்புல கணுக்கால் பாதங்களில் இவர் குடியிருக்கிறார். அதே போல் அந்த மணல் இவைகளில் எதில் இருக்கிறாருன்னா கருங்கல் அப்படிங்கிறதுல இவர் ஆளுமை செய்கின்றார். ரத்தனங்களில் கோமேதகம் என்ற ஒரு ரத்தனத்தில் இவர் குடியிருக்கிறார். ராகு சரியில்லாதவர்கள் நல்ல நீரோட்டம் உடைய ஜாதி கல் கோமேதகத்தை வாங்கி வெள்ளியில் செஞ்சு மோதிரமாக வெள்ளியில் செஞ்சு 2 பக்கத்தில் போட செய்யணும். ஆள்காட்டி விரலில் போடப்படாது. அந்த மோதிர விரல் அல்லங்கில் சுண்டு விரலில் போட்டுக்கிடலாம். இப்படி போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ராகுவினுடைய தாக்கம் குறையும், நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். இது போல் இவருக்கு பாசை அப்படின்னு சொன்னால் துலுக்கு பாசை, அந்நிய பாசைகள். இவருடைய வஸ்திரம் என்ன வஸ்திரம் அப்படின்னா சித்திரங்களுடன் கூடிய கருமை நிற வஸ்திரம். சித்திரங்களுடன் கூடிய அந்த சித்திரம் என்னையா சித்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பயங்கரமான வன விலங்குகள், ஆக்ரோஷமான பறவைகள், இந்த மாதிரி கொடூரம் விளைவிக்கக்கூடிய விலங்குகள் படம் தான் அதில் இருக்கும். இப்படிப்பட்ட படங்கள் கருப்பு வஸ்திரத்தில் இருக்கும். அதுதான் இவருடைய வஸ்திரம். இவருடைய தூப தீபம் என்னன்னா கடுகு. வாகனம் ஆட்டுக்குட்டி, ஆடுன்னு சொல்ல முடியாது, ஆடு. இந்த இவருக்கு மறைவு வீடு அப்படின்னு சொன்னால் 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் மறைவு வீடுகள் கடுமையான தாக்கத்தை கொடுப்பார். அந்த மாதிரி மறைவு வீடுகள் இருந்தாருன்னா கடும் தாக்கத்தை கொடுக்க வல்லவர். சமித்து, அருகு சமித்து, சுவை கைப்பு சுவை. இவர் பஞ்சபூத தத்துவத்தில் இவர் ஆகாய கிரகமாக இந்த ராகு இருக்கின்றார். நாடி பித்த நாடி, திசை தென்மேற்கு. இவருடைய தேவதை அப்படின்னு சொன்னால் காளி தான் இவருடைய தேவதை. பிரத்யுதி தேவதை துர்க்கை. மெயின் தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருமாரியம்மன். அப்போ காளி துர்க்கைட்ட அந்த செய்தியை கொடுப்பா, துர்க்கை கருமாரியன்ற செய்தியை கொடுப்பா. ராகுவினுடைய பலன் எப்படி எப்படி விளையும்னா இவங்க மூலியமாக தான் போகும். இந்த மாதிரியாக ராகுவினுடைய பயோடேட்டா இப்படி அமைந்து காணப்படுகின்றது. அது அடுத்தபடியாக இந்த ராகுவின் குணாகாரங்கள், அதாவது அவருடைய காரகத்துவங்கள்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ராகுவினுடைய செயல்பாடுகள் இந்த இடத்துல வந்திருக்குன்னா அது எப்படி எப்படியெல்லாம் விளையாடுவாருங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்காகத்தான் அந்த காரகத்துவத்தையும் பார்த்துடலாம். இப்போ இவர் சர்ப்பமாக மாறிட்டார் இல்லையா? அப்போ இந்த சர்ப்பம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாழடைந்த இடங்களில் தான் அவங்கெல்லாம் பெரும்பாலும் குடியிருப்பாங்க. அதே போல் வனாந்திரங்களில் அவங்க இருப்பாங்க. அப்போ வனாந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் வனாந்திரங்களில் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வன இலாகா அதிகாரிகள், ஊழியர்கள், அலுவலர்கள், அதுக்கு உதவி செய்யக்கூடிய காட்டுவாசிகள், இவர்களுக்கெல்லாம் இந்த ராகுவின் ஆதிக்கம் இருந்தால்தான் அங்கே இந்த மாதிரியெல்லாம் அவங்க போயிட்டு வர முடியும். அதில் நல்ல உச்சம் பெற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆஃபீஸராக அவர் இருப்பார். வன இலாகா ஆஃபீஸர் அப்படின்னு அதில் அவர் பெரிய பதவியில் அவர் இருப்பார். இந்த மாதிரியெல்லாம் ராகு அந்த காரகத்துவத்தை வகிக்கின்றார்கள். அதே போல் அந்த சர்ப்பத்தை பிடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னா அதுக்கு அந்த பயிற்சி பெற்றவர்கள் அதுக்குன்னு அந்த அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ராகு சப்போர்ட்டு இல்லாமல் அவங்க அதெல்லாம் தொட முடியாது. இவங்க இந்த ராகு அப்படின்னு சொன்ன சர்ப்பம்னாலே விஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த விஷம் என்பதற்கும் விஷ சம்பந்தப்பட்ட மருந்து பொருட்கள், மருந்து கடைகள், அதே போல் சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியம், ஆங்கில வைத்தியம், இவற்றுக்கெல்லாமே இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்தை வச்சுத்தான் இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தர் மருந்து கடை வைக்கிறாரு, ஆங்கில மருந்து கடையோ தமிழ் மருந்து கடையோ வைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு ராகுவும் 10ஆம் வீட்டோடும் சம்பந்தம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த தொழில் வச்சு பிழப்பு நடத்த முடியும். அப்படிப்பட்டதாக அமையும். இது போக ஊர்வன, பரப்பன அப்படிங்கிறதுல இவருக்கு ஆதிக்கம் அதிகம். பயணத்தில் ஏதாவது மறந்து போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ராகு அட்டாக் பண்ணுறாருன்னு ஒரு அர்த்தம் உண்டு.
அதே போல் ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு வந்து ராகு தான் சப்போர்ட்டில் இருப்பார். அதில் அணு ஆராய்ச்சியாகவும் இருக்கலாம், மெஞ்ஞான ஆராய்ச்சியாகவும் இருக்கலாம். எந்த ஆராய்ச்சியாளருக்கும் இவர் தான் அதிதேவதையாக, அது சப்போர்ட்டாக விளங்குவார். கடுமையான பேச்சு ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா, அதாவது சில பேர் பேசுனாங்கன்னா நம்ம கேட்க முடியாது, சகிக்க முடியாது, அந்த மாதிரியும் கெட்ட வார்த்தைகளால் பேசுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பேசுனா பயமாக இருக்கும், இந்த கெட்ட வார்த்தைகளை கூட பேச மாட்டாங்க. அவர் வாயை திறந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுனா கூட நம்ம எவ்வளோதான் அனுபவப்பட்டவங்களாக இருந்தாலும் பயம் உண்டாயிடும். அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த நபருக்கு வந்து அந்த ராகு தான் பின்னணியில் இருப்பார். வெளிநாட்டு வாழ்க்கை ஒருத்தங்க வாழ்கிறாங்க அப்படின்னா ராகு சம்பந்தம் இல்லாமல் அவங்க வெளிநாட்டுக்கு பயணமோ அங்கே போய் தங்குறதுக்கோ அங்கே போய் வேலை செய்கிறதுக்கோ முடியாது. தொற்று நோய்கள், ஒழுக்கக்கேடான பெண் தொடர்புகளெல்லாம் கூட இந்த ராகுவினால் தான் ஏற்படும். பொதுவாக ராகு சம்பந்தம் இருந்தால் தான் விதவை பெண்ணோட தொடர்பு, மூத்த பெண்களுடன் தொடர்பு, அதே போல் தன்னை விட ரொம்ப வயசு கம்மியான பெண்களோடு சம்மந்தமே இல்லாமல் மகள் போல இருப்பா, அவளோடு கொஞ்சம் கொலாவக்கூடிய டைப்பெல்லாம் இந்த ராகு சப்போர்ட். அது ராகு இருப்பிடத்தை பொறுத்து அவருடைய பாகை, கலை, விகலை இந்த தன்மையில் எந்த அளவில் அவர் பிடிப்பாக இருக்கிறாருங்கிறத பொறுத்து இந்த மாதிரி வினையச்சங்கள்லாம் நடக்கும், காரியங்கள்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் ராகுதான் அதிபதியாக வருகின்றார். சில பேச்சு வந்து எரிச்சல் ஊட்டும், அவர் பேச்சை கேட்காமே இருக்க முடியாது, எரிச்சல் ஊட்டும், சலன்னு பேசிக்கிட்டு இருப்பார், எரிச்சலாக இருக்கும், அதை விட்டுட்டு போகவும் முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட்டை சொல்கிறாரியா அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு அந்த ராகுவின் ஆதிபத்தியம் இருக்கும். இதே போல் இருள், அதே போல் புண்கள், இருட்டில் ஏற்படக்கூடிய சில வலிகள், அதாவது இருட்டில் ஏற்படுனா மறைமுகமான வலிகள். ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு டொம்முன்னு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், ஏதாவது முட்டில் எதையாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து வலி வெண்ணுன்னு இருக்கும். அந்த வலிக்கிறதுக்கு காரணம் இந்த ராகு தான். அந்த வலியினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துபவன் மாந்தி. இது வந்து அது வேற கிரகம். அந்த வீக்கத்தை உண்டு பண்ணுறவன், அந்த வலியை கொடுப்பவன் இந்த ராகு. இதுக்குள்ள அந்த மாந்தி என்ற கிரகம் உள்ள வருவார். அது வந்து தனி சப்ஜெக்டாக நம்ம பேசுவோம். அதே போல் பயணத்தில் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கும் இந்த ராகு தான் காரணமாக விளங்குகின்றார். விமான பயணிகள், விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள், விமான பணியாளர்களுக்கும் இந்த ராகு தான். ராகுவினுடைய தாக்கத்தை பொறுத்து பைலட்டு, விமான ஊழியர்கள், விமான பயணிகள் அந்த மாதிரி அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து விமானத்தை சொந்தமாக வாங்கி விட்டுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ராகு ரொம்ப சப்போர்ட்டாக உச்சம் பெற்று உச்சத்திலே அதி உச்சமாக இருப்பார். அதுக்கு மேலே கிடையாது, அப்படி உச்சம் என்பது அதுக்கு மேலே கிடையாதுங்கிற கணக்கில் முழுக்க உச்சத்தில் இருப்பார். அப்படிப்பட்டவங்க தான் 10 விமானம் சொந்தமாக வச்சுருப்பாங்க. அப்போ இவர் ஆகாய கிரகங்கிறதுனால மின்னணுக்கள், அதாவது ஆகாயத்தில் என்னென்ன வருது, இப்போ மின்சாரத்தினால் மின்சாரம் காந்தமாக மாற்றப்பட்டு அது அணு மின் சக்தியாக மாற்றப்பட்டு டிவி அங்கே படம் தெரியுறது, இங்கே தெரியுது, நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம், அங்கே எங்கேயோ ஒளிபரப்பக்கூடிய அந்த படமானது முழுவதுமாக இங்கே செல்ஃபோனில் வருது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ராகுவினுடைய செயல்பாடுகள் தான். நமக்கு இன்னைக்கு செல்ஃபோனை வச்சு பார்க்குறோம்னு சொன்னாலே இந்த செல்ஃபோனுக்கு காரகத்துவமாக விளங்குகின்றவர் இந்த ராகு. ஆக ஆராய்ச்சிக்கும் யோகத்திற்கும் இந்த ராகு தான் காரணமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் கெட்டதற்கும் கூட இவர் தான் அதிபதியாக இருக்கின்றார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிணவரைகள், அந்த பிணவரையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், இவற்றுக்கெல்லாம் இந்த ராகு தான் அதிபதி. அவங்க அந்த 10ஆம் இடத்தோடு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. அரசாங்க ஊழியராச்சே, அங்கே சம்பளத்துக்கு இருக்கிறாரு, அதனால அரசாங்க சம்பளம் அப்போ இருந்தால் ஆகணும், வேறு வழி இல்லை. உனக்கு இந்த இடத்துல போஸ்டிங் போடுறோம்னா அவன் ஆட்டுமையா அப்படின்னு தான் சொல்லுவான். அங்கே ராகு அவனுக்கு அங்கே வாழ்க்கையை கொடுக்குறார். அவர் பணி வந்து அந்த பணி, அந்த இடத்துல அந்த பணி. அதே போல் அழுக்கு நிறைந்த இடங்கள், அந்த பழைய ஜாமான்கள், தட்டுமுட்டு இதெல்லாம் இருக்கும், கஜம்ஜான் இருக்கும். அங்கே ராகு வந்து ஒரு பேரலில் வந்து அவர் வந்து ஒரு அட்டாக்கில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அதாவது அதாவது லைட் பேரல், அதாவது முழுக்க அட்டாக்கு கிடையாது, அதை ஓரஞ்சாரமாக உரைச்சிட்டு போவாங்களே அது போல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த ஒருத்தனுடைய தனிப்பட்ட இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பொருட்கள் கஜம்னா கிடக்கும், குப்பையும் கூலம் மாத்தான் கிடக்கும், அழுக்கு படிஞ்ச உடைகள், கிழிந்த உடைகள், இவைகள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, பத்திரமா வச்சுருப்பாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்.
ஆக அப்படிப்பட்டதுக்கெல்லாம் இந்த ராகு தான் அதிபதியாக விளங்குகின்றார். அதே போல் ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி புறம் பேசுகிறாங்க இல்லையா, புறம் பேசுதல், கபடு பேசுதல், வீண் வலிய சண்டைக்கு வர்றாப்புல பேச்சை இழுக்குது, ஆணவமாக பேசுறது, இப்படிப்பட்டதெல்லாம் இந்த ராகு சப்போர்ட்டில் தான் அவங்க பேசுகிறது. அது ராகு சரியில்லாத இடம்னு அர்த்தம். தந்திரம், அதாவது கீழ்த்தரமான தந்திரம். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த அமுதத்தை போய் சாப்பிட்றதுக்கு அவங்க வேறு மாதிரி கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாமோ என்னமோ தெரியலை. ஐயா, நான் அந்த கூட்டத்துக்கு தலைவேன், நாங்களும் சேர்ந்து தான் திருப்பார்கடலை கடைஞ்சோம், எனக்கு மட்டும் அந்த அமுதத்தை கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டிருந்தா ஒருவேளை திருமால் கொடுத்துருக்கலாமோ என்னமோ. அவர் மோகினி அவதாரம் எடுத்து தான் ஊற்றிக்கிட்டு இருப்பார், அதில் போய் கேட்டிருக்கலாம். இந்த கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு குறுக்கு வழியை கையாண்டு போய் மாட்டிக்கிட்டார். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு சூரிய சந்திரன் காட்டி கொடுத்ததுனால சபதம் வேற ஏற்கிறார். அந்த பழிக்கு பழி வாங்குறது. அதுதான் அந்த சில சம்பவங்களில் பழிக்கு பழி வாங்கக்கூடிய தன்மை எல்லாம் இந்த ராகு கொடுப்பார் ஒருத்தருக்கு. எப்பயோ நடந்திருக்கும், இல்லை போன ஜென்மத்தில் கூட ஒருத்தருக்கு நடந்திருக்கும், அதை மறக்காமல் வச்சிருப்பார் இந்த ராகு. அந்த பூர்வ புண்ணிய கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜென்மம் எடுத்தவுடனே குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அட்டாக் அப்படின்னு அட்டாக் பண்ணுவார். இதெல்லாம் அந்த கிரகங்கள் எப்பயுமே விடமாட்டாங்க. எங்கே என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு பிரதிபகாரம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே போல் ஒன்றும் முடியாதவனுக்கு யாருமே கவனிக்காமல் அவனை பார்க்குறதுக்கே சகிக்க முடியாத ஒரு நோயோடு இருப்பான். அப்படிப்பட்டவன் அந்த ராகுவினால் தான் அட்டாக் பட்டம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு ஒருத்தர் உதவி செய்தாலும் அந்த கணக்கு அந்த பதிவு கணக்கில் சேர்க்கப்பட்டு விடும். மறு ஜென்மத்தில் இவன் வேற ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த நபர் வேறு உருவத்தில் மாறி இவருக்கு பெருமையான ஒரு உதவிகளை எல்லாம் செய்வார். அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்துருப்பாரு, இங்கே இவனுக்கு ஒரு மாத சாப்பாட்டுக்கு பிரதிபலனாக சேர்ந்துடும். ஆக எப்பயுமே நம்ம கல்லை கொண்டு எரிஞ்சோம்னா திரும்ப அந்த கல் திரும்ப வந்தே தீரும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி தான் நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதைத்தான் எங்கே போனாலும் எழுத்து நிழல் கூட வரத்தானே செய்யும்னு பழைய காலத்தில் பெரியோர்கள் பழமொழி சொல்லுவாங்க. அதாவது தங்கச்சிக்காரி கெட்டிக்கிட துணி இல்லை, அழுக்கு சேலையாக இருக்குது, கிழிஞ்ச சேலையாக இருக்குது, அக்காட்ட போய் ஒரு சேலை வாங்கிக்கிடுவோன்னு போனாலாம். அங்கே பார்த்தா தான் அவள் ஓலப்பாயை உடுத்திக்கிட்டு இருந்தாளாம். ஆகா, எங்கே போனாலும் எழுத்து நல் கூடையே வருதியா அப்படின்னு சொன்னாலாம். அந்த மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படி நாம் செய்த நல்வினைகளும் தீவினைகளும் நம்மளை பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும். அது மாற்றவே முடியாது. ஜாதி மத இனம் எதுவுமே அதுக்கு கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன செஞ்சு அதை நான் திருப்பி கொடுப்பேன், அவ்வளோதான். சோற்றில் அடிக்கப்பட்ட பந்து நம்மளை நோக்கித்தான் திரும்புவார். அதே போல தான் நடக்கும். ஆக இவற்றுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் கணக்குகளை எடுத்து வச்சிருப்பார். இந்த ஒரு கப்பல் மூழ்குது அப்படின்னு சொன்னால், நீரில் மூழ்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ராகுவினுடைய அட்டாக் அங்கே தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதில் உள்ளவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கப்பலுக்கு சொந்தக்காரனுக்குமே அந்த கப்பலுக்கு சொந்தக்காரன் தான் மெயின் கணக்கு. அவனுக்கு ராகு அட்டாக்கில் இருக்கிறார் அப்படின்னா அவனால் உருவாக்கப்பட்ட கப்பல், அவனுக்கு சொந்தமான கப்பல் தண்ணியில் மூழ்கி, அந்த மாதிரியான கணக்குகளெல்லாம் இவர் தக்க வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி பெண்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதுக்கும் இவர்தான் காரணம். பெண்களால் ஏற்படக்கூடிய இன்பங்களுக்கும் இவர்தான் காரணம். அதே போல் விதவை பெண்களோடு உறவாடி கொஞ்சி கொலாவக்கூடிய தன்மையையும் இந்த ராகுதான் எடுத்துக்கொள்கின்றார். அதே போல் விலை மாதர்கள் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பவர் இந்த ராகு தான். ஒரு பெண் சுத்தமாக இருந்தால் கூட சில பேர் பழியை சுமத்திருந்தாங்களோ அந்த மாதிரி அதை அவளை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படக்கூடிய அம்பு வார்த்தைகள், அந்த அம்பு வார்த்தைகள் அம்பை திரும்ப வாங்கி வில்லில் விட்ட அம்பு போல் வெளியே போயிடும். பைசா சிந்திரிச்சுன்னு சொன்னால் அள்ளிக்கிடலாம், வார்த்தையை விட்டாச்சுன்னு சொன்னால் அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒருத்தையை அந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடிய தன்மைகளுக்கெல்லாம் இந்த ராகுதான் அதிபதி. தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். கிருமிகள், கிருமி தொற்று, நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுண்கிருமிகளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய லேப் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த லேப் வச்சிருக்க அந்த ஊழியர்களுக்கு ராகு சப்போர்ட் 10ஆம் இடத்தோடு சம்பந்தம் இருக்கும். அதே போல் மருத்துவர்கள், அவர்களுக்கு இந்த ராகு சப்போர்ட் இல்லாமல் டாக்டர்களாக முடியாது. ஒரு ஆணோ பெண்ணோ டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா ராகு நல்ல இடத்துல இருக்கணும். நல்ல இடத்துல 4ஆம் இடத்தோன் 10ஆம் இடத்தோன் லக்னேசன்
இந்த 11ஆம் இடத்தோன் இவர்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கணும். சம்பந்தம் நல்ல சம்பந்தமாக இருக்க வேண்டும், கெட்ட சம்பந்தமாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தான் அவங்க நீட்டு தேர்வில் பாஸ் ஆகி நல்ல கல்லூரி கிடைச்சி நல்ல பட்டப்படிப்பு டாக்டர் அப்படிங்கிற முழுமை பெற முடியும். இப்படியாக இந்த ராகுவின் செயல்பாடுகள், இந்த கொரோனா அப்படின்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த ராகு தான் முக்கிய காரணம். அவர் முக்கிய காரணமே இந்த ராகு தான். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் ராகு. சூதாடக்கூடியவர்கள், அதே போல் போதை வஸ்துக்களை சாப்பிடக்கூடியவர்களுக்கெல்லாம் ராகு கெட்ட இடத்துல இருப்பார். அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த துறைக்குள்ளே போக முடியும், அந்த அதாவது பொழுதுபோக்கில் போக முடியும். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா சிகரெட்டை விடாமல் குடிச்சிக்கிட்டு இருப்பார். ஒரு சிகரெட் முடிஞ்சிருச்சா அடுத்த சிகரெட் தூக்கிடுவான், அடுத்து அது முடிஞ்சிருச்சா மறுபடியும் தூக்கிடுவான். அது ஜோலியே இதுதான். என்னையா வேலை பார்க்குறான், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஐயா அப்படின்பா. ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான்னா சிகரெட்டை அந்த மாதிரி வாங்குன்னு வாங்கிட்டு இருப்பான். இந்த தண்ணி குடிக்கிறதையாவது அப்பப்போ தவிக்கும் போது தான் குடிப்பான். அவன் சிகரெட்டை விடாமல் குடிச்சிக்கிட்டு இருப்பான். இப்படி இவங்கட்டுக்கெல்லாம் அதிபதி இந்த ராகு தான் காரணமாக விளங்குகின்றார். அதே போல் கோபத்தில் ஏற்படக்கூடிய அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கோபம், அதாவது கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவு தப்பான முடிவாக இருக்கும். ஆனால் எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஆஹா இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாதே அப்படின்னு யோசிப்போம். நம்ம செஞ்சு முடிச்சாச்சு, இனி அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தன்மை இதெல்லாம் இந்த ராகுவினால் தான் ஏற்படுகின்றது. இது போக ஒரு பெண்ணை அடைவதற்காகவோ இல்லை ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்காகவோ ஏவல் பில்லி சூனியம்னு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வதற்கும் அந்த வசியம் செய்யக்கூடிய மந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம், இதை ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் சாமி இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சு மக்களை பாழாக்குறாங்க அப்படின்னு. இது கண்டுபிடிச்சது இவங்களுக்காக கண்டுபிடிக்கலை. அந்த காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள், தேவர்கள் இவங்கள்லாம் தவம் இருப்பதற்காக, மகரிஷிகள்லாம் தவம் இருப்பதற்காக நாட்டுப்புறத்தை விட்டு காட்டுப்புறத்துக்கு போயிடுவாங்க. நாட்டுப்புறத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த லௌகீக வாழ்க்கை எப்படியும் அந்த பார்க்க வேண்டி வந்துடும், பார்த்தால் அதை அடைய வேண்டியது வந்துடும். அப்போ தவம் குலைந்து போயிருங்கிறதுக்காக மக்கள் நடமாட்டம் இல்லாத மலையிலோ அல்லங்கில் வனாந்தரங்களிலோ போய் தனிமையில் உட்கார்ந்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி மந்திரத்தை அது வாழ்நாள் முழுக்க ஆகாரம் அவங்க வாட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபிக்கும் பொழுது மக்களால் இடையூறு வந்துவிடக்கூடாது, ஒன்று மனிதர்களால் வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து வனாந்தரத்தில் இருக்கிறான். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு வேற்று மனிதர்களோ அல்லது காட்டுக்குள்ளே உள்ள மனிதர்களோ அல்லது காட்டு வன விலங்குகளாலோ இவருக்கு தொந்தரவு ஏற்பட்டு விடக்கூடாது, சிரமம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த ராகுவினுடைய மந்திரத்தை ஜபிக்கப்பட்டு தன்னை சுற்றி ஒரு வட்டமிட்டு விடுவார்கள். அந்த வட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த தூரத்துலேருந்து அவனாவது ஒருத்தன் வேற கெடுக்கணும் இல்லை அவரை அடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு அவனால் அதுக்கு அங்கிட்டு போக முடியாது, அது தடையாகிவிடும். ஒரு சில நேரங்களில் அந்த வட்டத்துக்குள்ளே வந்தவன் அமைதியாக பேசாமல் உட்கார்ந்துருவான். விலங்குகள் இவரை போய் சாப்பிடணும்னு சொல்லி வந்துச்சுன்னா கூட அந்த வட்டத்துக்குள்ளே வந்த உடனே வைப்ரேஷன் அதை இழுத்துடும். இழுத்து அந்த குதிரையோ பூனையோ சிங்கமோ புலியோ அது வாட்டுக்கு அந்த இடத்துல அது சாஸ்வாசமாக அது வாட்டுக்கு படுத்துக்கூடும் இல்லைன்னா இவருக்கு தவம் பண்ணுறவருக்கு பக்கத்துணையாக உட்கார்ந்துக்கூடும். இந்த மாதிரி தான் நடக்கும். இதற்காக ஜெபிக்கப்பட்ட அந்த மந்திரம் தான், அந்த மந்திரம் வசிய மந்திரம்னு பேர். இந்த வசிய மந்திரத்தை வைத்துத்தான் இந்த காலத்தில் அதுக்கு பின்னால் வந்தவங்கள்லாம் கெட்டதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தவம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு, காலங்கள்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கோ இல்லை ஒரு பெண்ணை அனுபவிப்பதற்கோ இந்த மாதிரி சபலம், அது ஏற்கனவே சபலம் தான், ராகுதான காரணம். அந்த சபல புத்தி அதை கெடுத்து குட்டிச்சுராக்கிடுவாங்க. சரி, இப்படி கெடுத்து குட்டிச்சுராக்கிட்டா அந்த பொண்ணை அனுபவிச்சிட்டே, அந்த பெண்ணை அனுபவிச்சு இல்லையா, அந்த வசிய சக்தியை கொடுத்து தான் அனுபவிச்சேன். அப்போ உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சந்ததிகள் கெட்டு போயிடுவாங்க. இதை அவங்க உணர மாட்டாங்க, அந்த உணராமல் தான் செய்வாங்க. அப்படி அந்த அட்டாக் பண்ணப்பட்டக்கூடிய அவனுடைய குடும்ப வாரிசுகளுக்கு திருமணம் நடக்காமல் போயிடலாம், திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறக்காமல் போயிடலாம், குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தைகளாக இருக்கும் ஆண் வாரிசே கிடைக்காது, அந்த மாதிரி போயிடும். சந்ததி வளரணும்னு சொன்னால் ஆண் வாரிசு வேணும். இது பொம்மநாட்டி 4 பிள்ளையை பெற்றாலும் கூட 4 பெண்ணும் இன்னொரு ஆத்துக்கு போயிடுவாங்க, இவருக்கு அந்த பிள்ளை சொந்தமாக இருக்காது. ஆக முந்தைய வினை பிள்ளைகளை பாதிக்கத்தான் செய்யும்.
இப்படியாக இது உணராமல் அவங்க செய்கிறாங்க. இன்னும் சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு பெண்ணை கவரணும்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு அந்த வசிய மருந்த உணவில் கொடுத்துருவாங்க. அது மருந்தூத்தல் அப்படின்னு பேர். தொக்கம் மருந்தூத்தல்னு பேர். இந்த மருந்தை உள்ளே கொடுத்து சாப்பிட வச்சுருவாங்க. சாப்பிட்டாச்சுன்னா அவள் இவன் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருப்பா. வசியமாயிட்டா இல்லையா, சுற்றிக்கிட்டு இருப்பா. உள்ளே போன அந்த மருந்து வயிற்று குடலுக்குள்ளே ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும். அது ஜீரணமாகாது. அது ஜீரணமாகாமல் இருந்து இறைப்பையை கெடுத்து கொண்டிருக்கும். இறைப்பையில் உள்ள அந்த ஒர்க் ஷாப்புகளெல்லாம் கெட்டு போயிடும். என்ன மண்ணீரல், கல்லீரல், கால்ஃப்ளேடர், அந்த இது அதென்ன கல்லீரலில் பாதிப்பு, அதே போல் அந்த யூரான் என்ன சிறுநீரக கற்கள், இவைகளெல்லாம் அதை உண்டாக்கிதுன்னா அது அப்படியே தான் இருக்கும். இதை மருத்துவத்தால் சில பேர் குணப்படுத்த முடியாதுன்றவாங்க. பார்ப்பாங்க, என்ன நோயினே புரியலையப்பா அப்படிம்பாங்க டாக்டர்கள். பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் போய் கடைசியில் ஒரு சாதாரண சித்த வைத்தியத்தை போய் குணமாக்குறதுக்கு முயற்சிப்பாங்க. அவர் அதை கண்டுபிடிச்சி இது மந்திரத்தால் ஏவப்பட்டது, இதுக்கு வேற மருந்து கொடுக்கணும், தொக்கம் எடுக்கணும்னு சொல்லுவார். அந்த உண்மையானவர் தொக்கம் எடுத்தல் அப்படின்னே பேர். தொக்கீது எடுத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு மருந்து அவங்க தயார் பண்ணி அந்த மருந்தை கொடுத்து உள்ளே இருக்கிற மருந்து வெளியே எடுப்பாங்க. அதாவது முள்ளை முள்ளால் எடுப்பது போல், விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல். ஆகையினால தான் மருந்து கடைக்காரங்களுக்கெல்லாம் ராகு தான் அதிபதினு சொன்னேன். அவங்க வச்சிருக்கிறது விஷம்தான். உடலில் ஏற்படக்கூடிய நோய் என்பது ஒரு விஷம். இந்த நோயை முறிக்கணும்னா இன்னொரு விஷத்தை கொடுக்கணும். அது போல் அப்படிப்பட்ட தொக்கம் எடுத்தாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் உண்மையாக செஞ்சாங்க. இந்த காலத்தில் தொக்கம் எடுக்கிறேங்கிற பேரில் பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு குறியாக இருந்து நானும் எடுத்தேன் அப்படிங்கிற பேரில் என்னத்தையும் எடுத்து இவங்களா உருவாக்கி இவங்களா வச்சு இவங்களா எடுக்கிறது போல காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக இது நம்ம நிலை வேற திசையில் போகுது. நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கணும். இவற்றுக்கெல்லாம் அதிபதியாகத்தான் ஆளுமை செய்கின்ற காரணமாக இந்த ராகு பகவான் இருக்கின்றார். அந்த மாதிரி மந்திரங்களை ஓதக்கூடிய அந்த மந்திரவாதிகள் தான் அந்த கருப்பு துணியைத்தான் கட்டியிருப்பாங்க. கருப்பு வஸ்திரத்தை தான் கட்டி அந்த வேலையை செய்வாங்க. அப்படி கட்டுனா அந்த தேவதைக்கு சந்தோஷமாக இருக்கும், சீக்கிரமாக அந்த அருள் கொடுத்துரும். அதுக்காக பண்ணாங்க. சரி, இது நம்ம இதே போல் அடுத்து இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம பலன்களுக்கு போயிடலாம். குறிப்பாக அட்ரீனல் சுரப்பிகள் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும். உயரமான இடத்துலேருந்து விழ வைக்கக்கூடியது இவர் தான். உயரமான இடத்துல இருந்து விழுந்தாதான் அந்த கால் முறிவு, எலும்பு முறிவு உண்டாகும். இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை நடத்துவாங்க, அவங்களுக்கு இவர் தான் அதிபதி. அப்போ எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இவர் தான் அதிபதியாக விளங்குகின்றார். அந்த கல்லீரல், மண்ணீரல், கால்ஃப்ளேடர், சிறுநீரக கற்கள், இவைகளுக்கெல்லாம் இந்த ராகு தான் ஆதிபத்தியம் வகிக்கின்றார். இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் அவர் தான் காரணம். குடல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதுதான் அவர் தான் காரணம். அதே போல் அந்த ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் மென்டல் டார்ச்சர் ஆகி மென்டல் ஆயிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ராகு தான் ஆதிபத்தியம் வகிக்கின்றார். பலவீனப்படக்கூடிய உடம்பு பலவீனமாயிடுச்சுன்னால் அது இவர் தான் பொறுப்பு. கொதிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோய்க்கும் இவர் தான் அதிபதி. உடலில் எரிகிறது போல உணர்வு சில பேருக்கு உண்டாகும். அது தீர்க்க முடியாத ஒரு நோய், எண்ணங்களால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அது அந்த மாதிரி நோய்கள், தூக்கமில்லாத நோய்கள், இவற்றுக்கெல்லாம் இந்த ராகுதான் ஆதிபத்தியம் வகிக்கின்றார். மற்றும் சுவாச கோளாறு சொன்னலே முதல்ல, அந்த சுவாச கோளாறை உண்டாக்குறதும் இவர்தான். அதை சரி பண்ணனாலும் இந்த ராகுவினுடைய ஆதிக்கம்தான் வேண்டும். இப்படிப்பட்டதாக இருக்கும். ஒருத்தருக்கு தலை வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ராகு ரொம்ப பலவீனமாக போயிட்டாருன்னு அர்த்தம். மொட்டை மண்டையாக இருப்பார். அந்த விக்கு வச்சு தான் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் விக்கு வச்சு தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அடேங்கப்பா இத்தனை வயசு ஆயிடுச்சு கருகருன்னு இருக்கப்பா அப்படின்னு, அவன் வச்சிருக்கிறது விக்கு வச்சிருக்கான் ஐயா அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. வழுக்கை தலை விழுவதற்கு இவர்தான் அதிபதியாக விளங்குகின்றார். ஆழ்நிலை தியானத்துக்கும் இவர்தான் பொறுப்பேற்கின்றார். அதாவது நல்லதுக்கும் பொறுப்பேற்றுகிறார். சாதி சண்டைகள், மதச்சண்டைகள் உருவாவதற்கும் இவர்தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ராகு கேதுகளுக்கு இடையில எல்லா கிரகங்களும் சில சமயங்களில் அடைபட்டு போயிடும். அப்படி அடைப்பட்டு லக்னமும் உள்ள இருக்கணும், இருந்து அதில் ராகு தசை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் காலசர்ப்ப யோகம்னு தான் சொல்லணும், தோஷம்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்து ராகு தசை ஒரு இளமை காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நடிகருக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அவர் கையை காலம் ஆட்டுனதில் அவருக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்துச்சு.
அந்த மாதிரி ஒரு யோக அமைப்பை வந்து கொண்டு வந்து கொடுப்பார். திறமையே இல்லாமல் இருந்தாலும் அது திறமை போல காட்டப்பட்டு மக்களால் கவரப்பட்டு பணம் கொட்டுன்னு கொட்டியும். அந்த ராகு வந்து அப்படி கொடுப்பார். ராகு தசையோ கேதுசையோ வந்துருச்சுன்னு சொன்னால் அவ்வளவு யோகத்தை கொடுப்பார். அந்த 18 வருஷ யோகத்தோடு அது கழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சாதாரண நபராக போயிட்டார். அந்த மாதிரி இருக்கும். சம்பாத்தியம் பெருகிடுச்சு, அந்த சம்பாத்தியம் அழியாது. அந்த அழியாத சம்பாத்தியத்தோடு அவர் போய்கிட்டு இருப்பார். என்ன அதுக்கப்புறம் இந்த கையை காட்டுற ஆற்றுதல் வந்து அவ்வளோ ஒன்றும் ஒப்பேறாது. இந்த மாதிரியான யோகத்தை எல்லாம் அவர் கொடுக்க வல்லவராக விளங்குகின்றவர் இந்த ராகு. இனி பலாபலங்களை பற்றி தொடங்குவோம். இது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தை தாண்டிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க, அதுக்காகத்தான் சொன்னேன். இப்போ இனி பலாபலன்களில் போகலாம். துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி வந்துட்டார். கேது வந்து அந்த கேது இருந்த இடம் 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டார். இந்த ராகு வந்து 6ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். பொதுவாக ராகு 5ஆம் இடத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரையறுக்கப்பட்ட சந்ததி. வரையறுக்கப்பட்ட சந்ததினா அந்த ஒரு மனைவிக்கு 4 பிள்ளை இருக்குது, கணவனுக்கு 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைக்கு தான் யோகம்னா அந்த 2 பிள்ளை தான் இருக்குமே தவிர நான் அந்த 4 பிள்ளைகளுக்கு யோகத்தை கொண்டு போகாது. அதான் வரையறுக்கப்பட்ட சந்ததி. சந்ததியாக கூட வராது சில சமயங்களில். சந்ததி அப்படின்னா ஆண் சந்ததியாக இருந்தால் தான் சந்ததி. ஆண் சந்ததியை பிறக்காமலே போயிடும். 5ஆம் இடத்துல ராகு வந்து சேரும்போது அந்த மாதிரி இருக்கும். குறுகிய மனப்பான்மை ஏற்படும். கோபம் வந்து மூக்கு மேலே கோபம் இருக்குன்னா மூக்குக்குள்ளே சளி இருக்கும், அந்த மாதிரி வரும். நோயிற்றால் உடனே சரி செய்ய முடியாது அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். மனநிலை மந்தமான மனநிலை, மறதி அதிகமாக உண்டு. ஏதாவது பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு விலை மதிப்புடைய பொருளை வச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அமைஞ்சிரும். ஒவ்வொருவரை வந்து நண்பர்களுக்கு அடிமையாக ஆக்கிவிட்டு அந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவரை வந்து நண்பர்களுக்காகவோ நண்பர்களுக்கோ அல்லங்கில் பெண்களுக்கோ அல்லங்கில் மனைவிக்கோ அந்த ஜாதகனை அடிமைத்தனமாக ஆக்கிவிடும். அவர் அடிமை வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும், அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்துரும். அதே போல் பிற பெண்களோடு மோகம் கொள்ள வச்சிருவார். அந்த மோகம் கொள்ள வைத்தல் என்பது வந்து வகுத்து கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த மற்ற கிரகங்கள்லாம் வழி நடத்தி கூட்டு போகும். எந்த மாதிரி அந்த பெண்கள் இருக்கணும் செய்யணும், அந்த மாதிரி பெண்களுக்கு இவர் எப்படி இருக்கணும், அந்த பெண்கள் விதவை பெண்களாம் அல்லங்கில் வயது மூத்த பெண்களாம், அது ரொம்ப லோ வயது பெண்களாம், இதெல்லாம் மற்ற கிரகங்கள் வகுத்து கொடுப்பாங்க. அதாவது ராகு எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த கிரகம் வகுத்து கொடுப்பார். அந்த மாதிரி ஆகும். வீடு கொடுத்தவன் வந்து அது வகுத்து கொடுக்கணும். அதையும் ரெஃப்ளெக்ஷன் பண்ணுறவர் இவர் தான் பண்ணணும், ராகு தான் பண்ணணும். இந்த மாதிரியான சில இடங்களை சில பலன்களை அவர் கொடுக்க வல்லவர். அப்படி வந்திருக்கின்றார் இந்த ராகு 5ஆம் இடத்திற்கு. துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து இருக்கின்றார். அவர் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டு நாயகனுடைய பலத்தையும் சேர்த்து கொடுக்க வல்ல கடமைப்பட்டவர். 5ஆம் இடத்திலே ஆல்ரெடி சனி என்ற கிரகம் அங்கே இருக்கின்றார். துலா ராசிக்கு சனி முழுக்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கேந்திர கோணாதிபதியாகிய சனி அங்கே தான் இருக்கிறார், இன்னும் மாறி போகலை. 6ஆம் இடத்துக்கு போனால் யோகத்தை நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சில நல்ல செயல்களை எல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டு தான் வர்றார். ஏன்னா அவர் சொந்த வீட்டில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார். இவருடைய வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் இவர் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் மீனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷிகள் அந்த காலத்தில் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் மேஷம் அப்படின்னு சொன்னால் ஆடு, ரிஷபம் அப்படின்னா காளை, இதெல்லாம் தெரிஞ்சு கணக்குகளெல்லாம் இம்மி அளவு பிசகாமல் லக்னஸ்புடங்களோடு கொடுத்துருக்குறாங்க. லக்னஸ்புடங்களும் அகத்தியர், அதாவது விநாயகர் சொல்ல அகஸ்தியர் எழுத இந்த கணக்கெல்லாம் வழியாக வந்த கணக்கு தான் வாக்கியம். அவருக்கு தெரியாமல் இருக்குமா நாடெல்லாம் இப்படி போகும், கலிகாலம் இப்படித்தான் ஓடும், கிரகங்கள் இப்படித்தான் இருக்கும்னு தெரியாதா? அவர்கள் ஆதி காலத்திலேயே சுவடி, அதாவது சூத்திரங்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த சூத்திரங்களில் தவறுகள் சில பேருக்கு தவறுதலாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்காக திருக்கணிதம் என்ற திருத்தி அமைச்சிட்டோம்யான்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தம் கிடையாது.
நாம் மனிதர்கள் இப்போ உள்ள அறிவாற்றலை விட அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எக்கச்சக்கமான அறிவு புலமையோடு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கொடுத்த வழிக்கணக்கு தவறாமல் போனால் தான் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக வரும். அந்த கணக்கின்படி சனி கும்பத்தில் தான் இன்னும் இருக்கின்றார். இது நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க விட்டுருங்க, அதை கடந்து போய்க்கலாம், அவ்வளோதான். அந்த சனியோடு சேர்ந்த ராகு. அப்போ சனியோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு கெட்டதை செய்வாரோ நல்லதை செய்வார். அதாவது இப்போ மனைவி மக்களோடு சேர்த்து வைப்பாரா, பிரித்து வச்சுருவார். 5ஆம் இடத்துல ராகு வந்தாருன்னு சொன்னால் இருந்தாலே மனைவி மக்களை விட்டு பிரிய வேண்டும், அதுதான் கணக்கு. அவர் வர்றதுக்கு முன்னாலே அந்த தாக்கத்தை கொடுத்துருவார். இந்த ராகு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மாதத்துக்கு முன்னாலே அந்த எண்ணங்களை விதைத்து விடுவார். அப்போ கணவன் மனைவி பிரிவு என்பது கட்டாயமாக ஏற்படத்தான் செய்யும். மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து வாழ வேண்டிய நிலை. இதில் சனி என்ற கிரகம் சொந்த கிரகமாக, ஆட்சி கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால சண்டை போட்டுட்டு பிரியாமல் சந்தோஷமாக பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. சந்தோஷமாக, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பிரிவு என்பது ஒன்று தான். அது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சா டைவர்ஸில் போயிடும். சண்டை போடாமல் நான் வேலைக்கு போயிட்டு வாரேன்னு சொன்னு போனால் அது பாசம் அதிகரிக்கும். அதைத்தான் அவர் செய்கிறார். ஆட்சி கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் இல்லையா? அந்த 5ஆம் இடத்து பலன்கள் இது வரைக்கும் பேசாமல் இருந்துச்சு, நீ பேச வைப்பார். இந்த துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவதற்கு பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஜான் ஏறின முளம் வலிக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜான் ஏறிடுறீங்க டக்குன்னு, ஆனால் முளம் டபக்குன்னு வலிக்கு கீழே இறங்கிருந்தீங்களே. அதாவது 1 அடி ஏறிட்டு 10 அடி கீழே விழுந்துருந்தீங்க. மறுபடியும் திரும்ப ஏற முயற்சிக்கிறீங்க, 1 அடி மேலே வாரீங்க, மறுபடியும் 10 அடி கீழே இறங்கிருந்தீங்க. 5 அடி விடல, 10 அடி இறங்கிருந்தீங்க. பின்னோக்கி சுருண்டு விழுந்துருந்தீங்க. நீங்கள் விழலை, உங்களுடைய நண்பர்கள் கொத்தி பிடுங்கி விட்டார்கள். உங்களுடைய பெண் நண்பர்கள், ஆண் நண்பர்கள் எல்லாமே பிடுங்கிட்டாங்க. எதையெல்லாம் நம்பக்கூடாதோ அதையெல்லாம் நம்பினீங்க. நம்பினதனுடைய கணக்கு இங்கே கொண்டு வந்து நிற்கிது. இப்போ 0 பாயிண்ட்டுக்கு கீழே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. இதுதான் விஷயம். யாரை நம்பணும், யாரை நம்பப்படாது, துலா ராசிக்காரங்க அதெல்லாம் தெரியாது. நல்லா பழகுறாயா, நல்லா பேசுகிறாயா அப்படின்னு உடனே எல்லாமே செய்யறது. நீ கேட்குறியா, ரைட்டு கொடுத்துருவோம். நீ கேட்குறியா, ரைட்டு கொடுத்துருவோம். ஓ, இதை போட்டால் இவ்வளவு கிடைக்குமியா, அப்படியா, சரி போடு, ரைட்டு. நீ எவ்வளோ போடுற, நான் ஒரு 10 ரூபா போடுறேன். நீ எவ்வளோ போடுற, நான் 1 லட்ச ரூபா போடுறேன். 10 ரூபா பத்தாது, 1 லட்சம் போடுறேன். உனக்கு நான் பித்தி கிடையாதுல்ல. அந்த மாதிரி இப்படித்தான் தோல்வியை தழுவி கொண்டு வந்து விட்டீர்கள். ஆசை மோசம் பண்ணி விட்டது. அந்த ஆசைக்கு ஒரு கடிவாளம் போடுவதற்கு யாருமே இல்லை. இப்போ இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இதுதான் விஷயம். இனிமேலாவது முழித்து கொள்ளுங்கள். அதான் ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். 5ஆம் இடத்தோடு சேர்ந்து இதுக்கிடையில் 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியான உடனே இந்த சனியையும் ராகுவையும் அவர் பார்ப்பார். அப்பாடி நல்ல வேளை தப்பிச்சோம். அந்த கணக்கில் சில பேருக்கு தொலை தூரத்தில் போய் சம்பாத்தியம் பண்ணி பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுக்கவிருக்கின்றார். சம்பாத்தியம் சாதாரண சம்பாத்தியம் அல்ல, விட்டதை போல பன்மடங்கு. எவ்வளவு தூரம் நீங்கள் தொலைச்சிட்டீங்களோ அதுக்கு 10 மடங்கு பலனாக சம்பாத்தியம் பண்ணித்தான் இனிமேல் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்காது. இந்த சம்பாத்தியத்தை உருவாக்குவதற்கு இந்த 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்ற இந்த ராகு கெட்ட பலனை கொடுப்பதற்கு பதிலாக மாறுபட்ட நல்ல பலனை கொடுப்பார். அவர் ஆக்சுவலி 5ஆம் இடத்துக்கு வந்தால் கெடுக்கத்தான் செய்யணும். வயிற்று உபாதை, விதவை பெண்கள் சீண்டல், விதவை பெண்களோடு சுகம் காணுதல், கள ஒழுக்கம் தவறுதல், கள்ளத்தனம் செய்தல், இப்படித்தான் அவர் கொடுக்கணும். குரு வந்து ஒரு பார்வை பார்க்குறாரே, பத்தாக்குறைக்கு 2/7க்கு அதிபதியாகிய செவ்வாய் என்ற கிரகம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்துண்டு இந்த சனியையும் ராகுவையும் பார்க்கறதுனால தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டார். இந்த இடத்துல அப்பையும் கூட நண்பர்கள், உண்மையான நண்பர்கள்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதே போல் உண்மையான மனைவி உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறா.
உண்மையான கூட்டாளிகள் உங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். அவர்கள் என்னமோ சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மீது பார்வைக்கணை விழுகின்ற காரணத்தினாலே அவர்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் கீழே வீழ்ச்சிட்டு விடக்கூடாது என்று. இதற்கடுத்து மேல்படியாக குரு என்ற கிரகம், வியாழன் என்ற கிரகம், பிரகஸ்பதி என்ற கிரகம் உங்களை பார்க்கின்றார். உங்கள் ராகுவை பார்க்கின்றார். குரு பார்த்தால் கோடி நன்மையை தருவார். சனி என்றால் குரு பார்த்தால் கோடி கோடி யோகத்தை கொடுப்பார் ராகு. அப்படிப்பட்ட ஒரு புதையல் கிடைத்தது போல புதையலுக்கு ஒப்பான ஒரு யோகத்தை இந்த குரு பார்த்த ராகு கொடுப்பார். குரு 9க்கு வந்தால் என்ன செய்ய போறாருங்கிறது குரு பயிற்சி பலன்களில் பார்த்துக்கிடலாம். இந்த குரு ராகுவை பார்க்கின்ற காரணத்தினாலும் சனியை பார்க்கின்ற காரணத்தினாலும் இந்த சனி 6ஆம் இடத்துல போய் என்ன செய்யணுமோ அதை 11/5/2025 பலன்களை தொடங்கிடுவார். அவரை கொடுக்காம இருக்க மறந்த சனியை கூட ராகு நம்பி விட்டுருவார். ஏன்னா ராகு சர்ப்ப கிரகம், 2 பேர் நட்பு கிரகங்கள். சனியும் ராகுவும் நட்பு கிரகங்கள். சுக்கிரன் இவருக்கு நட்பு தான். ஆகையினால பெண் தொடர்பையும் உண்டாக்குவார். நல்ல பெண் தொடர்பை உண்டாக்குவார். அது இன்பத்தை கொண்டு கழிய வைப்பார். அதே போல மனம் சீரடையும், நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் உண்டாகும், சயன போகம் அயன போகம் நல்லாக பெருகும். குறிப்பாக சொல்லப்போனால் அயன சயன போகம் நல்லபடியாக அமையும். நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை ரெஃப்ளெக்டன் பண்ணுவார். பாவங்கள் அது ஒரு பக்கம் இருக்கும், அது இப்போ வெளியே விட மாட்டார். அதை வெளியே விடாமல் தடுத்துக்கொள் இவரே தான் தடுக்கின்றார். தடுத்து புண்ணியத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த 5ஆம் இடத்து ராகு வேலை செய்வார். ஆக இந்த கும்பத்தில் வந்த ராகு உங்களுக்கு யோக போகத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். പക്ഷേ குடும்பத்தை விட்டு வெளியேற்றி விடுவார். நல்லா புரிஞ்சுக்க. ஏற்கனவே வெளியே போயிருந்தவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இனிமேல் வெளியேற வேண்டும்னு நினைத்து கொண்டிருப்பவர் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்துலேருந்து தொடங்கியிருக்கும். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாலே இவருடைய அந்த தன்மையை உணர்த்த ஆரம்பிச்சிடுவார், வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அந்த மாதிரி இவர் ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வெளியே போயிடுவோம், வெளியே போய் சம்பாத்தியம் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், எங்கள் அமெரிக்காவுக்கு போகணும், ஜப்பானுக்கு போகணும், இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவார். குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும். பட்சி சம்பாத்தியம் தொடங்கிவிடும். இங்கே பிரிவு என்ற ஒரு நிலை, பிரிவு என்ற நிலை உண்டாக்கிறார். அந்த ஸ்தான பலம்ங்கிற கணக்குக்கு அவர் செய்யணும் இல்லையா. ஸ்தான பலம் 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பத்தை, மனைவி, மக்களை பிரிஞ்சு தான் ஆகணும். அது நல்லபடியாக பிரிய வைப்பார். அதுதான் முக்கியம். சண்டை போட்டு மனைவி டைவர்ஸ் ஆகி அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல. அது பாவத்தின் சம்பளம். அது இந்த ராகு பாவத்தின் சம்பளத்தை எதிர்த்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அப்படி செய்வார். புண்ணியத்தை விதைக்க வேண்டும்ங்கிறதுக்காக வாரார். புண்ணியத்தை ஈர்த்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கின்றார். ஆகையினால பிரிவு என்பது ஏற்படும். அது பாசத்தோடு கூடியதாக இருக்கும். அது காரணத்தோடு கூடிய பிரிவாக இருக்கும். அந்த பிரிவினால் உங்களுக்கு வாழ்க்கை மறுமலர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் தொடுகின்ற ஒரு உத்தியோகம், நீங்கள் தொடுகின்ற ஒரு தொழில், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் மிகவும் உச்சக்கட்டத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றார். இதுதான் அவர் செய்யக்கூடிய யோகங்கள். சரி, இனி இதிலிருந்து வரிசையாக பார்த்துடலாம். துலாம் ராசியாகிய 1ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல இருந்ததுனால இதை நம்ம பேசிட்டோம். இனி 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால தாயையும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை. சில பேர் மனைவியை பிரிஞ்சு தாயை கூட்டு போயிடுவாங்க. இது அப்படி அல்ல. 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல வந்திருக்கு. ஆக தாய் சுகம், கல்வி, இந்த படித்த பள்ளிக்கூடம், படித்ததுனால ஏற்பட்டக்கூடிய உத்தியோகம், அந்த இடம், அதே போல் பூர்வ புண்ணிய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவங்களெல்லாம் விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் தனம் பெருகும். இங்கே தனம் பெருகும், அங்கே உறவு விடுபடும்னா மொத்தத்தில் விடுபடும்ல, பிரேக் ஆகும். அந்த மாதிரி. அதே போல் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உண்டாகும். மதிக்காத மனைவியும் உங்களுடைய சொல்லை மதிக்க கற்றுக்கொள்வாள்.
காரணம் பிரிவு என்ற ஒரு விதையிலே இருக்கின்ற காரணத்தினால அந்த சொல்லுக்கு மரியாதை உண்டாகும். தனம் சேரும், கேட்காத மனைவியும் கேட்பாள். அதே போல் அந்த வாக்கு, உங்களுடைய வாக்குக்கு அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கும். தனம், குடும்பம், வாக்கு. குடும்பம் இனிமேல் சீராக இயங்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சுகத்திலால் தடைபட்டு போயிருந்தவர்களுக்கு அந்த உடலுறவு சுகம் தாராளமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தைரியம் மேலோங்கும், புத்திச்சாதுரியம் கிடைக்கும், பயணத்தினால் சிறப்பு கிடைக்கும், வாணிபம் பெருகும், யோகம் பெருகும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசம் சல்லாபத்தை அனுபவிப்பீர்கள். கலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு அவ்வப்போது நரம்பு தளர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதனால் மறதி ஏற்படலாம், அல்லங்கில் தலை சுத்தல் ஏற்படலாம். இதை தாயின் நிலைமையை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. தாய் சுகம் கல்வி அப்படிங்கிற கணக்கில் சுகம் என்பது உங்களுக்கு வலிய சுகமாக அமையும். அதே போல் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஆராய்ச்சி தன்மையிலே அதிகமாக ஈடுபட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த முதல் மாணாக்கனாக, முதல் மாணவியாக வரக்கூடிய யோகம் உண்டு. 5ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கட்டாயம் குடும்ப பிரிவு ஏற்பட்டே தீரும். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த 8ஆம் அதிபதி தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் சண்டை சச்சரவு வந்து தான் பிரியும். அதை மறந்துடாதங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கங்க. 8ஆம் பதி லக்னத்திற்கு 8ஆம் பதி தசை நடந்தால் சண்டை போட்டுத்தான் பிரிய வேண்டியிருக்கும். அது நிரந்தர பிரிவாகுமா இல்லை தற்காலிக சண்டை போட்டு மறுபடியும் சேர்வீர்களாலும் உங்கள் ஜாதகத்தை தான் பார்த்துக்கணும். அதே போல் 6ஆம் இடத்துக்குரியவன் தசை நடந்தாலும் அப்படித்தான் நடக்கும். ஆக 5ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே ராகி இருக்கின்ற காரணத்தினாலே சொந்த பந்தங்களை எல்லாம் பிரிய வேண்டிய நிலை வரும். 6ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 6ஆம் இடத்திற்கு 12ஆம் வீடு கடன் வாங்கி சில தொழில் வியாபாரத்தை செய்ய வேண்டியது வரும். அது முன்னுக்கு வருமா இல்லையாங்கிற அடுத்த கட்டத்தை பார்ப்போம். கடன் சத்துரு நோய் கட்டுக்குள் இருக்கும். 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியினால் யோகம் உண்டு. மனைவியின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவியின் மூலமாக உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களாலும் அந்த கூட்டாளிகளாலும் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. 8ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சில பேர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 4ஆம் தசையாக சனி தசையை சந்தித்து கொண்டு இருப்பீர்கள். அவர்களுக்கு மரண பயம் எப்போது இருந்து கொண்டே இருக்கும். பயப்பட தேவையில்லை. அந்த பயத்தினால் சில காரியங்கள் கெட்டு போய்விடும். பயப்படாமல் தைரியமாக இருங்கள். உங்களுக்கு ஆயுள் கெட்டியாக இங்கு 5ஆம் இடத்துல ராகு வந்திருக்கின்றார். ஆகினாலே கெட்ட பேரும் விலகிவிடும், நல்ல பெயர் வந்துவிடும், ஆயுளும் கெட்டிப்படும். 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் ஏற்படுவதற்கு உரிய காரணங்கள் இருக்கின்றது. പക്ഷേ குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் சுகம் கிடைப்பார், ஆரோக்கியம் கிடைக்க பெற்று விடுவார். அந்த 9ஆம் பாக்கியத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தோப்பனார் மூலியமாக கிடைப்பதாக அமையும். 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் செய்வதற்கு சில இடையூறுகளெல்லாம் இருக்கத்தான் செய்யும். 10க்கு 8இல் ராகு இருக்கின்ற காரணத்தினால ஆகையினால அவைகளெல்லாம் தள்ளி வைத்து விட்டு, அதாவது குருவினுடைய பார்வை படுகின்ற காரணத்தினால அவைகளெல்லாம் உதறிவிட்டு கர்மமே கண்ணாக நீங்கள் போகும் பொழுது எல்லா தடைகளும் விலகி உயர்ந்த உன்னத நிலையில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு சனியும் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் பயமும் அதாவது தைரிய குறைவும், பயம் என்பதை விட தைரிய குறைவும் கொஞ்சம் சலனமும் இருக்கும். அந்த தொழிலில் என்ன தொழில் தொடங்குறீங்களோ அது கொஞ்சம் பயம் இருக்கும். ஓட்டம் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கும். அதை கண்டு பயம் உண்டாகும். பயப்பட தேவையில்லை. அவர் கூடவே சனி இருக்கின்றார்.
குருவின் இருக்கின்றார், செவ்வாயும் பார்க்கின்றார். ஆகையினாலே தடைகளெல்லாம் உடைபட்டு போய்விடும். நல்லபடியாக தொழிலை மேற்கொள்ளலாம். 11ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சில பெண்கள் தொடர்புகள் வலுக்க பெற்று அவர்கள் மூலமாக முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். அது குறிப்பிட்ட வயது மூத்த பெண்களால் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக அமையும். அது எப்பயோ நீங்கள் சந்தித்தவர்களாக இருக்கலாம், அல்லங்கில் உங்களுக்குள்ளே ஒரு சில அந்தரங்க தொடர்புகளில் இருக்கலாம். அவர்கள் மூலமாக இப்பொழுதும் கூட அது வரலாம். அப்படிப்பட்ட தொடர்பினால் உங்களுக்கு சில உயில் சொத்துக்களோ அல்லங்கில் தொழில் வாணிபம் செய்வதற்கு உண்டான பெரிய முதலீடு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். 12ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி மிகச்சிறப்பாக கிடைக்கும். நல்ல வலுவில் இருக்கின்ற காரணத்தினாலே யோக போகமும் அருமையாக காத்திருக்கின்றது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த ராகுவின் பெயர்ச்சி காலகட்டம், அதாவது 26/4/2025 முதல் அடுத்த ஆண்டு, அதுக்கு அடுத்த ஆண்டு 2026 நவம்பருக்குள்ளாக நல்லபடியாக திருமணம் நடந்தேறும். மறுவிவாகம் வேண்டி நிற்பவர்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் கழிஞ்சிடும். இந்த ராகு பயிற்சியானது ஒரு 6 மாதத்துக்குள்ள ரீமேரேஜுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சீக்கிரம் விவாகம் நடந்தேறிவிடும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையாக அமையும். சில பேருக்கு பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். அது உங்களுடைய வாழ்க்கை தியாக மனப்பான்மையோடு பெருந்தன்மையோடு வழங்கக்கூடியதாக இருக்கும். அரசு காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அது அமையும். அது ஏதோ ஒரு வகையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் அமைய வரும். இப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத பண்பு மிக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராகு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு யோகத்தை வழங்கவிருக்கின்றார். தக்கவாறு பயன்படுத்தி கொண்டு மேல்மட்டத்திற்கு வந்து வாழ்க்கையை பிரகாசமாக விளங்கச் செய்வதற்கு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கப் போகின்றார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமுடன் சிறக்கட்டும். ரகுகுல திலகா ரகுராமச்சந்திரா சீதாபதே ஸ்ரீராமச்சந்திரா ஆதிசேஷாம் அனந்தசயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீவேங்கடேசா குண்டலி பூஷண கைலாசவாசா கௌரிபதே சிவசந்தோ சங்கரா குண்டலி பூஷண கைலாசவாசா கௌரிபதே சிவசந்தோ சங்காதிசேஷாங் அனந்தசயனா ஸ்ரீனிவாசா ஸ்ரீவேங்கடேசா.